ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026 வெளியான ராக்ஷா அப்படின்ற ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, ஒரு அழகான கிராமங்க. அந்த கிராமத்தோட எல்லையில ஒரு பெரிய அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனை ராஜா காலகட்டத்தில இருந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே மூடப்பட்ட நிலைமையில இருந்துட்டு இருக்குது. அந்த அரண்மனைக்குள்ள ஒரு ராட்சசன் வாழ்றதாகவும், அவன் கேட்கும் போதெல்லாம் இந்த கிராமத்தை சார்ந்த யாரோ ஒரு மனிதரை நரபலி கொடுக்கணுமா, அப்படி கொடுக்க தவறிட்டா அந்த ராட்சசன் அந்த கோட்டையை விட்டு வெளியில வந்து கிராமத்தையே சதிச்சிருவானா. கிராமம் சீரழிவை சந்திக்க கூடாது அப்படின்னா அந்த டீமன் கேட்கறத செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. காலம் கடக்குது. இப்போ 2026 கூட இதெல்லாம் உண்மை அப்படின்னு மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊருக்கு நம்ம ஹீரோ தன்னோட காதலியை பாக்குறதுக்கா போறாருங்க. போன இடத்துல இவரு அந்த கிராமத்தினர்கள் கிட்ட மாட்டிக்கிறாருங்க. கடைசியில இவரையே அந்த கோட்டைக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. அந்த கோட்டைக்குள்ள போன நம்ம ஹீரோக்கு என்ன நடந்தது, இத்தனை வருஷமா அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஒரு அழகான கிராமங்க. அந்த கிராமத்தோட எல்லையில ஒரு மிகப்பெரிய கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த கோட்டைக்கு வெளியில ஒரு கல்லு மண்ணுக்குள்ள இருந்து வெளியில வருது. அந்த கல்லுல ஏதோ ஒரு விஷயம் எழுதி இருக்குது. அந்த கோட்டையில இருந்து இந்த கிராமத்து மக்களுக்கு ஒரு 3 எச்சரிக்கை வரும். அந்த எச்சரிக்கையை மீறினா அந்த கிராமமே அழிஞ்சு போயிடும். அப்ப என்ன செஞ்சா எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு பார்த்தா, அந்த கோட்டைக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷமான சக்தி இருக்கிறதாகவும், அந்த அமானுஷமான சக்திக்கு நரபலி கொடுத்தா அந்த பலியை அந்த கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய டீமன் ஏத்துக்கிட்டு இந்த கிராமத்தினர்களை நிம்மதியா வாழ விடும். இந்த கிராமம் அழிஞ்சிருமோ அப்படின்ற பயத்துல இந்த கிராமத்தினர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மனதா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒரு நபரை தேர்ந்தெடுத்து கோட்டைக்குள்ள அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ஒரு ஆளை பாத்தீங்கன்னா கோட்டைக்குள்ள அனுப்புறாங்க. உள்ள போனவர் ரிட்டர்ன் வெளியில வரவே இல்லை. தொடர்ந்து அடுத்த 1000 வருஷத்துக்கும் இந்த சம்பவம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. இப்ப மகாராஜாவோட ஆட்சியில இருந்துட்டு இருக்கு. உத்தரவு வரும்போதெல்லாம் மகாராஜாவும் அந்த ஊர்க்காரங்களும் ஒரு பலியை அந்த கோட்டைக்குள்ள அனுப்பி வைப்பாங்க. போனவர் உயிரோட வெளியில வரமாட்டாரு. மறுபடியும் ஒரு நாள் உத்தரவு வருதுங்க. இந்த முறை பலிக்கு போனது அந்த ஊர்ல பிறந்த பச்சை குழந்தைங்க. பார்த்த அடுத்த ஜெனரேஷனான மகாராஜாவுடைய பையனுக்கு கோவம் வருது. ஆனா ஊர்க்காரங்க எல்லாருமே தங்களோட உயிரை மாய்த்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. அதனால அந்த பச்சை குழந்தைய பலியா உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ராஜா வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாருங்க. நம்மளோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு பச்சை குழந்தையோட உயிரை தியாகம் பண்ணணுமா? இதெல்லாம் பார்க்கும்போது என்னோட கைகள்ல விலங்கு மாட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. என்னால இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. சோ இந்த டீமனுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய டீமனை எதிர்த்து போர் தொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாருங்க. இந்த கோட்டைக்குள்ள போறதுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் தவிர வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் என்ட்ரன்ஸ் இருக்கு அப்படின்றது தெரிய வருதுங்க. அந்த என்ட்ரன்ஸ் வழியா நம்ம ராஜா இருக்கிறார் இல்லையா, போர் வீரர்களை எல்லாம் கூட்டிட்டு உள்ள நுழையறாரு. ஆனா உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய டீமன் இவங்க எல்லாரையுமே அடியோட அடிச்சிருது. உள்ள போன யாருமே ரிட்டர்ன் வரவே இல்ல. அங்கதான் படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. உள்ள போன மகாராஜாக்கு ஒரு பையன் இருந்திருக்கான். அந்த பையன் ரொம்ப சின்ன பையன். அந்த பையன் கிட்ட பாத்தீங்கன்னா மந்திரி ஒரு சாவியை கொடுக்கறாரு. இதுதான் இந்த கோட்டையோட சாவி. உள்ள போனவங்க யாருமே திரும்பி வரல. இனி ஒவ்வொரு முறையும் அந்த டீமன் தனக்கான பலியை கேட்கும் போது நம்ம கொடுத்துதான் ஆகணும். இந்த டீமனை எதிர்க்கிறதுக்கு இந்த இடத்துல யாருமே இல்ல. மகாராஜாவோடைய அடுத்த தலைமுறையான நீ தான் இந்த பலியை கொடுக்கறதையெல்லாம் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. காலம் கடந்து இப்ப 2026க்கு இந்த கதை வருதுங்க. இந்த கிராமத்தை நோக்கி ஒரு பஸ் ஒன்று வந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த பஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்காக வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அந்த பஸ்ல பயணம் பண்ற ஒருத்தர் பாத்தீங்கன்னா அந்த கோட்டையை பார்த்து ரொம்பவே பயப்படுறாரு. என்னங்க கோட்டைன்றீங்க, பலி கொடுப்பாங்கன்றீங்க, எனக்கு இந்த ஊரை நினைச்சாலே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ரொம்ப எல்லாம் பயப்பட தேவையில்ல, உனக்கு ஒரு தாயத்தை கொடுக்குறேன், அந்த தாயத்தை கட்டிக்கோ, அது உனக்கு தைரியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வயசானவர் தாயத்தை கொடுக்குறாருங்க. அங்கதான் நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோ இவ்வளவு நாள் வெளிநாட்டுல இருந்திருக்காரு போல. சோ இப்போ இந்த கிராமத்துக்கு ஏதோ ஒரு காரியத்துக்காக வராருங்க. கிராமத்துக்குள்ள போறதுக்காக லிஃப்ட் கேட்டுட்டு இருப்பாருங்க. அப்ப இந்த கல்யாண பஸ் வரும். இந்த கல்யாண பஸ்ஸுக்குள்ள போயிட்டு இவர் பயங்கரமா சீனை போட்டுக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா இவர் ஒரு ஃபாரின் ரிட்டர்ன் இல்லையா, இத்தனை வருஷம் அமெரிக்கால இருந்துட்டு என்ன திடீர்னு ஒரு கிராமத்தை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு பெரியவர் கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, ஆக்சுவலா நான் இந்த கிராமத்தை சார்ந்த ஒரு பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த பொண்ணோட பேரு சுகன்யா, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே பயங்கர ஷாக்கா வராங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு அடுத்த வார்த்தை ஏதோ சொல்லலாம்னு வரும்போது ஹீரோ தடுத்து அந்த பொண்ணை பத்தி புகழ்ந்து பேசுறதும் இவங்க காதலை பத்தி பேசுறதுமா இருந்துகிட்டு இருப்பாருங்க. ஹீரோக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இந்த கல்யாண குரூப் போயிட்டு இருக்கிறதே சுகன்யா அப்படின்ற அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு தான். இந்த சுகன்யா அப்படின்ற அந்த பொண்ணு மேல கண்மூடித்தனமான ஒரு காதலை வச்சிருக்கிறதுனால அந்த பொண்ணை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஃபைனலி இந்த கிராமத்தையும் ரீச் பண்றாங்க. அந்த கிராமத்துல இறங்குனதுல இருந்தே இந்த இடத்துல எங்களுக்கு கல்யாணம் நடக்கும், இந்த இடத்துல ரிசப்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருப்பாரு. அந்த குரூப்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஹீரோ காதலிச்சிட்டு இருக்கக்கூடிய பொண்ணுக்கு தான் இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல இவனை உளர விட வேண்டாம், தயவு செஞ்சு சொல்லிடலாம் அப்படிங்கும் போது, இல்ல வேண்டாம், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சதை இவன் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் சரக்கு பாட்டிலோட வருவான் இல்லையா, அப்ப சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அப்பவே பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு பேனர்ல பேர் போட்டிருப்பாங்க, போட்டோ இருக்கக்கூடிய பேனரே எடுத்துட்டு போவாங்க. இதையெல்லாம் பார்த்தாது தெரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே ஹீரோ பார்க்காம விட்டுருவாருங்க. அதே சமயம் ஹீரோடைய சொந்தக்காரங்க எல்லாம் அந்த கிராமத்துல தான் இருக்காங்க. நீ அமெரிக்கால தானே இருந்த, என்னடா புது பழக்கம் சொல்லாம கொள்ளாம வந்திருக்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா தான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது, தான் காதலிச்சிட்டு இருக்கக்கூடிய பொண்ணுக்கு தான் இன்னைக்கு கல்யாணம் அப்படின்ட்டு. உடனே ஹீரோ சுகன்யா
சுகன்யா மீட் பண்றதுக்காக போயிட்டு என்ன பேபி இதெல்லாம் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது இனிமேல் என்ன பேபின்லாம் கூப்பிடாத, என்ன சுகன்யானே கூப்பிடு, என்ன பண்றது சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னோட பாட்டியை பாத்தியா, என்னோட பாட்டினால நடக்கவே முடியல, என்னைக்கு வேணாலும் அவங்க இறந்து போயிருவாங்க, அவங்களுக்காக தான் என் வீட்டுல அவசர அவசரமா கல்யாணம் பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. எந்த பாட்டிக்காக அப்படின்னு பார்த்தா அந்த பாட்டி பாட்டை போட்டு நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த பாட்டியா சாக போது, இந்த பாட்டிக்காகவா என்ன வேணும்னு சொல்ற அப்படிங்கும் போது அப்படி இல்ல வீரோ, என்னோட பேரண்ட்ஸ் தான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடிஞ்சிரட்டும், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உனக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சுகன்யா ஹீரோவை கலட்டி விட தான் பாக்குறாங்க. அதான் கல்யாணமே ஆயிருமே, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த வழியா போறவங்க வரவங்க எல்லாருமே இவன் தான் சுகன்யாவுடைய அண்ணா, சுகன்யாக்கு நிறைய துணிமணிங்க அப்புறம் தேவையான பொருட்களை எல்லாம் ஊர்ல இருந்து வாங்கி வாங்கி அனுப்பிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அடி பாவி, ஊர் முழுக்க என்ன பிரதர் நான் சொல்லி வச்சிருக்க அப்படின்னு சுகன்யாவுடைய சுயரூபம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருதுங்க. அதெல்லாம் இருக்கட்டும் வீரும், சாம்பார் சாதம் போடுவாங்க சாப்பிட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, சாம்பார் சாதமா அப்படின்ற மாதிரி இவர் கண் கலங்குறாருங்க. ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வராரு. சாரி, இதை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி இருந்திருக்கணும் அப்படிங்கும் போது எனக்கு சாம்பார் சாதம் பிடிக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சு என்கிட்ட சொல்றானா, அப்ப அவளுக்கு இன்னும் என் மேல விருப்பம் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு மறுபடியும் அந்த பொண்ணை பத்தியே நினைக்க ஆரம்பிக்கிறாருங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பிளான் போட ஆரம்பிக்கிறாரு. அந்த வகையில சுப்புலட்சுமி அப்படின்ற ஒருத்தங்களை மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அங்க கட் பண்ணா இந்த ஊருக்கு புதுசா ஒரு வயசானவர் வந்தார் இல்லையா, அவர் ஒரு ஜோசிகாரருங்க. அவர் சொல்றாரு, என்னோட ஆராய்ச்சியில பல கோணங்கள்ல பார்த்தாலும் இந்த காலகட்டத்துல இந்த ஊருக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்றது மட்டும் தெளிவா தெரியுது. ஆனா அந்த ஆபத்து எப்ப நடக்கும் அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்ல, அந்த ஊர் பெரிய மனுஷன் சொல்றாரு, எப்ப இந்த கிராம மக்கள் அந்த விண்கல்ல பாப்பாங்க அப்படின்றத நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கும் போது பலி கொடுக்கறதுக்கான சிக்னல் கிடைச்சது அப்படின்னா நம்ம அந்த கோட்டைக்கு ஒரு பலியை கொடுத்துதான் ஆகணும், என்னுடைய பேரையும் சேர்த்துக்கோங்க, எல்லாரும் சேர்ந்து கலந்து ஆலோசனை பண்ணி இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துறாங்க. இப்ப நம்ம ஹீரோ சுப்புலட்சுமி அப்படின்ற ஒருத்தங்களை மீட் பண்றதுக்காக வந்திருந்தாங்க இல்லையா. சுப்புலட்சுமிக்கு நம்ம ஹீரோவை ஞாபகம் இருக்கு, ஆனா சின்ன வயசுல எல்லாம் பார்த்திருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் பிரச்சனையை சொல்றாங்க. அதற்கு சுப்புலட்சுமி பாத்தீங்கன்னா ஒரு மைய கொடுக்குறாங்க. அது ஒரு மேஜிக் மையங்க. அந்த மைய நம்ம ஒருத்தங்க மேல வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க வசியம் அடைஞ்சிருவாங்க. நான் போடுற மந்திரத்துக்கு உன் பின்னாடியே அவங்க அலைவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, மைதான வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாருங்க. இந்த மைய சாதாரணமா தலையிலயோ கையிலயோ வைக்க போறது கிடையாது, இடுப்புல வச்சா மட்டும்தான் அவங்க வசியம் அடைவாங்க அப்படிங்கும் போது அது கொஞ்சம் ரிஸ்கான பார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசனை பண்றாரு. சரி, நமக்கு ஒன்று வேணும்னா அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு எதையாவது பண்ணி இந்த மைய வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முயற்சிகளில் ஈடுபட்டு இருப்பாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாருமே கூட்டமா இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள நுழைஞ்சு இவர் மைய வச்சுட்டு வெளியில வந்துருவாருங்க. என்னாச்சு அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்கும்போது, சுகன்யா சிகப்பு கலர் சாரி கட்டியிருந்தா, அவளுக்கே தெரியாம போய் மைய வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காருங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டோர் ஓபன் ஆகுது. பார்த்தா சுகன்யா பச்சை கலர் சாரியில வராங்க. அடே, அப்ப யாருக்குடா இந்த மைய வச்சுட்டு வந்த அப்படின்னு பார்த்தா நம்ம சுகன்யாவோட அம்மாக்கு இவர் வச்சுட்டு வந்திருக்காருங்க. பார்த்தா அவங்களும் இவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, வேணாங்க வேணாங்க, இவங்களுக்கு பையன் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவங்க கிராஸ் ஆகி போயிடுறாங்க. அப்பதான் தெரிய வருது அந்த மையெல்லாம் வேலை செய்யல அப்படின்ட்டு. இவர் எடுத்த ஒரே ஒரு முயற்சியும் தோல்வியில முடிஞ்சிருதுங்க. நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கல்யாணமும் ஆயிருது. அதுக்கப்புறம் ஹீரோ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு. கையில சரக்கும் கிடைக்குதுங்க. அந்த சரக்கு அடிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சுப்புலட்சுமி வராங்க. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா சுகன்யாவை நினைச்சு ஃபீல் பண்றதா சொல்றாரு. இந்த உலகத்துல அந்த பொண்ணு மட்டும் தான் இருக்கிற மாதிரி நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, விட்டு தள்ளு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. ஆனா ஹீரோ சமாதானமாகற மாதிரி இல்லங்க. சுப்புலட்சுமி சொல்றாங்க, உனக்காக கண்டிப்பா ஒரு பொண்ணு பிறந்திருப்பா, உன்னை தேடி வருவா, நீ கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும்போது உன்னை காப்பாத்துறதுக்காக வருவா அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த ஜோசிகார் வந்துறாரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வண்டியில ஏறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் பொண்ணை கூப்பிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாருங்க. இப்ப நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம சுப்புலட்சுமி பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பாதையை சொல்லுவாங்க. போதையில வழி மாறி இது எங்கேயாவது போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு போதையில உளறிக்கிட்டே நடந்து போயிட்டு இருப்பாருங்க. ஒரு இடத்துல பாதை ரெண்டா பிரியும். இந்த பக்கம் போறதா இல்ல இந்த பக்கம் போறதா தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிருவாரு. அதுக்கப்புறம் ரைட் சைடு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கே தெரியாம கோட்டை இருக்கக்கூடிய பாதைக்குள்ள நுழைஞ்சிருவாருங்க. இவர் சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்ததுனாலையும் இப்பதான் ரீசெண்டா இவர் ரிட்டர்ன் ஆயிருக்கிறதுனாலையும் இந்த கோட்டையை பத்தின ஹிஸ்டரி எல்லாம் ஹீரோக்கு பெருசா தெரியலங்க. என்னடா அது பிரம்மாண்டமான ஒரு கோட்டையா இருக்குதுன்னு சொல்லி இவர் பாத்துக்கிட்டு இருப்பாருங்க. அந்த நேரம் பார்த்து இந்த ஊர் பெரிய மனுஷனுடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அலமாரி அப்படியே அதிர ஆரம்பிக்கும். அதிர்ந்து போய் எழுந்திருச்சு அந்த அலமாரி ஓபன் பண்ணா ஒரு சாவி இருக்குங்க. அப்பதான் விஷயம் தெரிய வருது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ராஜா பாத்தீங்கன்னா அவரோட பையன் கிட்ட வந்துட்டு அந்த சாவியை கொடுத்திருந்தாரு. நீ தான் இந்த பலி கொடுக்கிற விஷயங்களை எல்லாம் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எப்ப நடக்கும், அடுத்த பலியா அது எப்ப கேட்கும் அப்படின்ற ஒரு பயத்திலேயே அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்திருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஊர் பெரிய மனுஷன் தான் இந்த சாவியை ஹோல்டு பண்றாரு. அவர் அந்த சாவியை பார்த்து ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த கோட்டை பக்கம் போனார் இல்லையா, விண்கல் பாத்தீங்கன்னா அங்க கிராஸ் ஆகிறத ஹீரோ கவனிக்கிறாரு. ஆனா ஹீரோ தெளிவா இல்லாதனால வித்தியாசமா தாங்க அதை எல்லாத்தையுமே கவனிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு அந்த இடத்துல இன்னொன்னு நடக்குது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் தகவல் தெரிய வருது. உடனடியா போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வராங்க. வந்து பார்த்தா ஒரு சின்ன விறகுல பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய ட்ரெஸ் வந்து மாட்டிக்கிட்டு இருக்குது. அது நம்ம ஹீரோடைய ட்ரெஸ்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போய் பார்த்தா நம்ம ஹீரோ அங்கதான் கைஸ் கிடக்குறாரு. ஹீரோவை எழுப்புறதுக்கு முயற்சி செய்யும்போது ஹீரோ கேஷுவலா எழுந்திருக்காரு. நேத்து ஹீரோக்கு போதை அதிகமாகி ஒரு மட்டையா இருந்திருக்காருங்க. மத்தபடி இவர் நார்மலா தான் இருக்கிறாரு. ஹீரோ எழுந்ததுக்கு அப்புறம் தாங்க விஷயம் தெரிய வருது. போலீஸ்காரங்க நம்ம ஹீரோவை தேடி எல்லாம் வர கிடையாதுங்க. சோமு அப்படின்ற ஒரு நபர் நேற்று ராத்திரியில இருந்து காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவர் தேடி வரும்போது தான் அவருடைய சட்டை வந்து கொஞ்சம் கிழிஞ்ச நிலையில இந்த இடத்துல கிடைச்சிருக்குது. சோ இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ
ஞாபகம் இருந்திருக்காரு. அப்ப நேத்து ராத்திரி நம்ம ஹீரோக்கும் சோமுக்கும் இடையில என்னவோ நடந்திருக்குது. சோ அதனாலதான் சோமு இப்ப மர்மமான முறையில காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு நம்ம ஹீரோ பக்கம் திரும்ப ஆரம்பிக்குது. ஹீரோ கிட்ட நேத்து ராத்திரி என்ன நடந்தது, இங்க எதற்காக வந்து படுத்து கிடக்குற அப்படின்ற மாதிரி கேட்க, போதை அதிகமாயிடுச்சு அதனாலதான் வந்து படுத்தேன், நீங்க கேக்குற சோமு யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. உடனே ஊர்க்காரங்க எல்லாம் அந்த இடத்துக்கு வந்து போலீஸ் கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னாலும் பரசுராமன் அப்படின்ற ஒரு தலைமையில பஞ்சாயத்து பண்ணி தான் ஒரு முடிவு எடுக்கணும், நீ பாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்க, இந்த ஊரோட வழக்கமெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு போலீஸே மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பரசுராமன் அப்படின்றவர்கிட்ட இவங்களை கூட்டிட்டு போறாங்க. இப்போ இந்த ஊர் பஞ்சாயத்துல வச்சு இந்த போலீஸ் ஆபீசர் பேசுறாரு. நேத்து ராத்திரி சோமு அப்படின்ற நபர் மர்மமான முறையில காணாம போயிருக்காரு, அவர் எங்க போனாரு என்ன ஆனாருன்னே தெரியல. அந்த நபரை தேடி போகும்போது தான் அந்த கோட்டை கிட்ட இவன் மயங்கின நிலைமையில இருந்தான், ஆக்சுவலா சரக்கடிச்சு மட்டையா இருந்தான். இவன் கிட்ட தான் அந்த சோமுவோட சட்டையில ஒரு துண்டு இருந்தது. அப்ப இவன் தான் சோமு ஏதோ பண்ணிருக்கான், அதனால நான் இவனை அரெஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ சொல்றாரு எனக்கும் சோமுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்ட்டு. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு இந்த சோமுவோட மனைவி வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட கணவரோட சட்டையை நானே போட்டதுல நீ எப்படி கிழிச்சு போட்டுக்கலாம், என்னோட கணவர் என்ன பண்ணுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ஆபீசரும் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் குற்றவாளி, இவனை கூட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ கடைசி வரைக்கும் இல்லன்றாருங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஊர் பெரிய மனுஷ வராரு, அவர்கிட்ட நம்ம ஹீரோ நியாயம் கேட்கிறாரு. ஆனா இந்த பரசுராமன் அப்படின்றவர் தான் தீர்ப்பு வழங்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. இந்த கோட்டை கிட்ட யாருமே போக கூடாது அப்படின்ற சட்டத்தை மீறி அந்த இடத்துக்கு போனதுனால பாஸ்போர்ட் பிடிங்கி வச்சிருவாங்க. ஹீரோனால இந்த ஊர்ல எதையுமே ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காணாம போன சோமுவோட மனைவி நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு காசு கொடுன்னு சொல்லிட்டு பிரச்சனை வேற பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு ரொம்ப தலைவலியா அமைஞ்சிருதுங்க. அப்பதான் சுப்புலட்சுமி நம்ம ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் வர சொல்றாங்க. அப்பதான் விஷயம் தெரிய வருது, இந்த ஊர்ல ஒரு தாத்தா இருக்கிறாருங்க. அந்த தாத்தா தான் பாத்தீங்கன்னா சோமு காணாம போறதுக்கு முன்னாடி கடைசியா பாத்துருந்திருக்காரு. சோ அவரை போய் விசாரிச்சோம்னா சோமு எங்க போனா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். சோமுவை கண்டுபிடிச்சு இந்த பஞ்சாயத்துல ஒப்படைச்சிட்டோம்னா நம்ம மேல இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் நிரூபிச்சு வெளியில வந்துடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாருங்க. உடனடியா அந்த தாத்தாவை மீட் பண்றதுக்காக போறாங்க. அந்த தாத்தா கிட்ட போய் பேசினா அந்த தாத்தா எதிர்பார்க்கிறாருங்க, சரி சரக்கு வாங்கி கொடுத்தாலும் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு வாங்கி கொடுத்தா நான் அங்க பார்த்தேன், ஆனா அந்த இடத்துல லைட் வெளிச்சம் சரியா இல்லாதனால சரியா பார்க்கல அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி பேச ஆரம்பிச்சிடுவாருங்க. அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல சோமு அப்படின்றவர் எங்க போனாரு அப்படின்றதுக்கான தெளிவான பதிலே இல்ல. அடுத்த நாள் காலையில ஊர்க்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஊர் பெரிய மனுஷன் கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனையை போய் சொல்றாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தோரத்துல வந்து பார்த்தா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மாடுங்கள்லாம் உடம்புல சதையே இல்லாம வெறும் எலும்பு கூடுங்களா செத்து கிடக்குதுங்க. இது ஏதோ ஒரு அபசகுணத்துக்கான அறிகுறி. அதாவது அந்த கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய டீமன் வந்து தனக்கான பலியை வேணும் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கான். சோ அவனுக்கான பலியை கொண்டு போய் ஒப்படைக்கல அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த கிராமத்தை அழிக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்றது இந்த ஊர் பெரிய மனுஷனுக்கு தெரியுது. ராத்திரி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நெருப்பு பத்த வச்சுட்டு குளிர் காஞ்சிக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அந்த இடத்துக்கு சுப்புலட்சுமி வருவாங்க. சுகன்யா விட்டுட்டு போனதை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம சுப்புலட்சுமி சொல்லுவாங்க, ஆக்சுவலா 9ஆம் கிளாஸ் வரைக்கும் சுப்புலட்சுமி ஹீரோ கூட தான் படிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபெயில் ஆனதுனால இவங்க வேற கிளாஸ்க்கு மாத்தப்பட்டுட்டாங்க. இத பாத்தீங்கன்னா சுப்புலட்சுமி ரொம்ப ரொமான்டிக்கா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு இன்டைரக்டா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இதை புரிஞ்சுக்காத நம்ம ஹீரோ அப்ப நீ 9th கிளாஸ்ல 35 மார்க் வாங்கி பாஸ் பண்ணலையா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாருங்க. பட் அதையும் பாத்தீங்கன்னா சுப்பு ரசிச்சுக்கிட்டு காதல வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அது நம்ம ஹீரோக்கு புரியவே புரியாது. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி எப்படியாவது இந்த பாஸ்போர்ட்டை அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டோம்னா நான் இந்த ஊரை விட்டே போயிருவேன், தேவையில்லாம இந்த ஊர்ல மாட்டிக்கிட்டு நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் இருக்கட்டும்டா, நீ சுப்புவோட நடவடிக்கைகளை கவனிச்சியா அப்படிங்கும் போது கவனிச்சேன், முன்ன விட இப்பெல்லாம் ரொம்ப என்கிட்ட விளையாடிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, அட இதைத்தான் கவனிச்சியா, அவளுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குடா, அதை இன்டெரக்டா உன்ட்ட வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கும் போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உணர ஆரம்பிக்கிறாரு. அப்ப எனக்கும் காதல் வருமா அப்படின்ற மாதிரிலாம் யோசனை பண்ண ஆரம்பிப்பாருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில அந்த கோட்டை கிட்ட இருக்கக்கூடிய புதஞ்சிருக்கிற கல்லு மேல வருதுங்க. சோ அதோட கடைசி எச்சரிக்கையை வெளிப்படுத்துது. ஊர்க்காரங்களாம் அந்த இடத்துக்கு ஒண்ணு கூடுறாங்க. சோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை அங்க இருக்கிற ஒரு நபர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. முன்னொரு காலத்துல இந்த கிராமம் இருக்கு இல்லையா, இந்த கிராமத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்திருக்குதுங்க. சோ அப்போ இந்த ஏரியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஒரு ராஜா தீய சக்தி வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காருங்க. அதன் மூலமா எழுப்பப்பட்டதுதான் இந்த டீமன். இந்த டீமன் கிட்ட இந்த கிராமத்தை பாதுகாக்கக்கூடிய வேலையா ஒப்படைச்சிருந்திருக்காரு. இந்த டீமன் பாத்தீங்கன்னா அதற்கு ரிவார்டா எனக்கு பலி கொடுக்கணும், அதுவும் நான் எப்பப்பெல்லாம் கேட்கறனோ அப்பப்பெல்லாம் கொடுக்கணும். அந்த பலியை கொடுக்கறதுக்கு 3 எச்சரிக்கைகள் வந்து கொடுக்கக்கூடும். அந்த 3 எச்சரிக்கைகள் முடிந்த பின்னும் அந்த டீமன் கேட்ட அந்த பலியை இவங்க கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல இந்த கிராமத்தையே சதைச்சிருங்க. அந்த டைம்ல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த ராஜாவோட வம்சாவளியில இருந்து வந்த எல்லாருமே அந்த டீமனுக்கு அது கேட்கும் போதெல்லாம் பலியை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த கிராமமும் நல்லா இருந்திருக்குது. கடைசியா ஒரே ஒரு மகாராஜா மட்டும் இந்த டீமனை நான் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டைக்குள்ள போனாரு. அவரும் அவருடைய ட்ரூப்ஸும் திரும்ப வெளியில வரவே கிடையாது. தலைமுறையா இது நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வருதுங்க. இந்த ஒரு சூழல்ல அங்க இருக்கக்கூடிய கும்பல் கிட்ட எல்லாம் போயிட்டு ஹீரோ பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாரு. ஹீரோ முதல்ல ஆஃப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல புதஞ்சு போன நிலையில ஏதோ ஒரு கம்பௌண்ட் கிடைக்குது. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நரபலிக்கான ஒரு அறிகுறி தான் அப்படின்றத இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இந்த ஊர்க்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பலி கொடுக்கறத நினைச்சு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நான் போக மாட்டேன், நீ போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உயிருக்கு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த ஜோசிகார் பாத்தீங்கன்னா பெரிய ஆட்களை எல்லாம் வச்சு பேசுறாரு. நீ போக மாட்டேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போறதை விட்டு போட்டு எல்லாருமே அமைதியான முறையில பேசி கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு ஆளை அனுப்புறது தான் பெஸ்ட் அப்படின்னு
சொல்லிட்டு இவங்க டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல சீட்டெல்லாம் குளிக்கு போட்டு ஒரு பேர் ஒன்று வருதுங்க. அந்த பேரை பஞ்சாயத்துல வச்சு படிக்கிறாங்க. அதை கேட்டதும் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அதிர்ச்சியாகி ஹீரோவை பார்க்கறதுக்காக ஓடி வராரு. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம தாத்தாவோடைய பேரை தான் படிச்சிருக்காங்க, நம்ம தாத்தாவை தான் பலி கொடுக்கறதுக்காக கூட்டு போறாங்க அப்படின்ட்டு. அந்த தாத்தா வேற யாரும் கிடையாதுங்க, சோமு கடைசியா காணாம போன முன்னாடி இவர் தான் பார்த்ததா சொன்னார் இல்லையா, அந்த தாத்தா தான். இந்த தாத்தாவை கூட்டிட்டு போய் எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. யோ தாத்தா, உன்னைய பெரிய ஆளாக்குறதுக்காகலாம் கொண்டாட கிடையாது, உன்னைய போட்டு தள்ளுறதுக்கான பிளான்ல தான் இவங்க ஈடுபட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு வா ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை காப்பாத்துறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஆனா அந்த தாத்தா பாத்தீங்கன்னா அதிர்ச்சியிலேயே இறந்து போயிருவாருங்க. சோ அந்த கோட்டைக்குள்ள அனுப்புறதுக்கு முன்னாடியே இவர் இறந்து போயிடுறாரு. இவர் எப்படி இறந்து போனாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பசங்க தான் ஏதோ ஒரு கலாட்டா பண்ணி இந்த தாத்தாவை சாவடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த தாத்தா கோட்டைக்குள்ள போல அப்படின்ற பட்சத்துல அவருக்கு ஆல்டர்னேட்டா வேற யாராவது உள்ள அனுப்பிதான் ஆகணும். அப்ப யார் அனுப்புறதுன்னு யோசிக்கும் போது இந்த ஊருக்காரங்க எல்லாம் பயப்படுறாங்க, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு. இந்த தாத்தா சாவறதுக்கு காரணமா இருந்த ஹீரோவையே உள்ள அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்தினர்கள் முடிவெடுக்கிறாங்க. ஹீரோ நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் கட்டாயப்படுத்தி நம்ம ஹீரோவை உள்ள அனுப்ப பாக்குறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில சுப்புலட்சுமியை பாத்தீங்கன்னா வீட்டுல வச்சு லாக் பண்ணி இருந்திருப்பாங்க. சுப்புலட்சுமி கதவை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஆளுங்க கதவை திறந்துடுவாங்க. யார அந்த கோட்டைக்குள்ள அனுப்புறாங்க அப்படின்னு கேட்கும்போது அமெரிக்கால இருந்து புதுசா ஒருத்தர் வந்திருந்தார் இல்லையா, அவரை தான் உள்ள அனுப்ப போறாங்க அப்படின்னு சொல்ல சுப்புலட்சுமிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குது. ஏன்னா சுப்புலட்சுமி நம்ம ஹீரோவை காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த சுப்புலட்சுமி பாத்தீங்கன்னா ஜோசிகாரரான தன்னுடைய அப்பா கிட்ட வந்துட்டு அவனை அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. ஆனா சுப்புலட்சுமியை முன்னாடியே தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. ஹீரோவையும் கோட்டையை திறந்து உள்ள தள்ளி விட்டுறாங்க. கோட்டை கதவுகளும் மூடப்படுதுங்க. சோ உள்ள ஒரு வாட்டி போயிட்டா என்ட்ரன்ஸ் வழியா திரும்ப வெளியில வரவே முடியாது. சோ இவர் உள்ள போறாருங்க. அந்த இடமே இருட்டா இருக்குது. இத்தனை வருஷமா இந்த கோட்டைக்குள்ள போனவங்களுக்கு என்னாச்சு, இங்க என்ன இருக்கு அப்படின்ற கியூரியாசிட்டி நம்ம ஹீரோக்கும் இருக்குது. ஹீரோ அந்த கோட்டைக்குள்ள முன்னேறி நடந்து போயிட்டு இருக்காருங்க. பார்த்தா கால்ல என்னமோ இடிக்குது. என்னன்னு பார்த்தா அவருடைய சூலேஸ் வந்து அவுந்திருக்குது. உடனே ஒரு சூலேஸை குனிஞ்சு கட்டுறாருங்க. இவர் தலை மேல ஏதோ ஒன்று பறக்குதுங்க. அப்பதான் இவருக்கு தெரிய வருது, இதுக்கு முன்னாடி வந்தவங்க குனியறதுக்கும் திரும்பி பார்க்கறதுக்கும் கூட டைம் கிடைக்காதனால இந்த இடத்துலயே இறந்து போயிருக்காங்க அப்படின்ட்டு. சோ அந்த இடத்துல எலும்புக்கூடுகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நோக்கி என்னவோ ஒன்று கிட்ட வர மாதிரி ஹீரோக்கு ஃபீல் ஆகுதுங்க. என்னன்னு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இருட்டுக்குள்ள இருந்து ஒரு பெரிய பாலுங்க, அது முள்ளு முள்ளா இருக்குது. அது பாத்தீங்கன்னா ஹீரோவை நோக்கி உருண்டு வர ஆரம்பிக்குது. ஹீரோவும் ஓடுறாருங்க. அந்த முள்ளும் அப்படி துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் ஹீரோ மேல ஏறுச்சுன்னா ஹீரோவோட கதை அங்கேயே முடிஞ்சுது. பேசிக்கா ஹாலிவுட் படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம். லாக்கர்ல வந்து நிறைய பணம் வச்சிருப்பாங்க. சோ அந்த பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக கொள்ளையர்கள் உள்ள நுழையும் போது ஏகப்பட்ட செக்யூரிட்டி சிஸ்டத்தை எல்லாம் தாண்டி போய் அந்த பணத்தை கொள்ளையடிக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா அந்த மாதிரியான செட்டப் தான் கைஸ் இந்த இடத்துல இருக்கும். முதல்ல வந்து முள்ளு வந்து துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும். இவர் எப்படியோ அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சிருவாரு. பார்த்தா அந்த கோட்டையோட 2 சுவர்கள்லயுமே பாத்தீங்கன்னா சிலை வைக்கப்பட்டிருக்கும். அந்த சிலையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகி அதுல இருக்கக்கூடிய அம்பு ஹீரோவை நோக்கி பாய ஆரம்பிக்கும். அதுல இருந்து எப்படியோ அடிச்சு புடிச்சு தப்பிச்சு அந்த இடத்தை கிராஸ் பண்ணுவாருங்க. எப்படியோ என்ட்ரன்ஸ்ல இருக்கிற 2 கண்டத்துல இருந்து தப்பிச்சு அந்த கோட்டைக்குள்ள நுழைவாருங்க. பயம் ஹீரோக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். அப்ப நம்ம ஹீரோ தன்னந்தனியா பேசிக்கிட்டு இருப்பாரு. எனக்கும் இந்த ஊருக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. நான் அமெரிக்கால இருந்து இந்த ஊருக்கு ஒரு காரணத்துக்காக வந்தவன். நீ சம்பந்தமே இல்லாம இந்த பிரச்சனைல மாட்டி விட்டுட்டாங்க. தயவு செஞ்சு என்ன வெளியில போக விட்டுருங்க. நானும் இந்த இடத்தை விட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுக்கிட்டு இருப்பாருங்க. இந்த சூழல்ல நம்ம ஹீரோ பக்கத்துல யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரியே இருக்கும். ஹீரோக்கு எப்படி பிரேயர் பண்ணணும் அப்படின்றது கூட மறந்து போச்சுங்க. டக்குன்னு பார்த்தா ஹீரோ கண்ணு முன்னாடி ஒரு மனுஷன் வருவான். 2 பேருமே ஒருத்தரை பார்த்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது சாதாரண ஒரு மனுஷன் தான் அப்படின்ட்டு. அந்த நபர் வேற யாரும் கிடையாதுங்க. ஊருக்குள்ள காணோம்னு தேடிக்கிட்டு இருக்காங்களே சோமு, அவர்தாங்க. அப்ப வெளியில நீ செத்துட்ட அப்படின்னு சொல்லி நாடகம் போட்டுட்டு நீயும் பொண்டாட்டி இங்க ஏதோ திருட்டுத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுதானே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் சோமு சொல்றாரு, அது இல்ல, நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கும் இந்த கிராமத்துக்கும் கூட எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. இந்த சோமுன்றவரு புஷ்பா பட பாணியில சாண்டல்வுட்ஸ் எல்லாம் கடத்தி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபருங்க. பேசிக்கா இவர் ஒரு ஸ்மக்லர். இத்தனை திருட்டு வேலை செஞ்சுக்கிட்டும் இவர்கிட்ட போதுமான பணம் சேரல போல. அப்பதான் இவருடைய மனைவி பாத்தீங்கன்னா இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்து இந்த ஊருடைய கோட்டைக்குள்ள நிறைய தங்கம் நகை வைடூரியங்கள் இதெல்லாமே புதஞ்ச நிலைமையில இருக்குது. அதாவது இந்த கோட்டைக்குள்ள ஒரு புதையல் இருக்குது, நீ யாருக்கும் தெரியாம இந்த கோட்டைக்குள்ள போய் அந்த புதையலை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த கோட்டைக்குள்ள தள்ளி விட்டுட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அப்படி இந்த சோமுவை இழுத்துட்டு வரும்போது தான் இந்த சோமுவோட சட்டை பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்டையில இடிச்சு சட்டை கிழிஞ்சிருக்கும். அந்த கிழிஞ்ச துண்டு தான் ஹீரோ மேல வந்து விழுந்திருக்கும். அப்போ பொண்டாட்டி தான் வெளியில நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கர ஷாக்கா வர்றாரு. சரி இந்த கோட்டைக்குள்ள வந்தா உனக்கு தான் புதையல் கிடைக்கல, இங்கிருந்து கிளம்ப வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல, அதை ஏன் கேட்கிற, 10 நாளா நான் இந்த கோட்டைக்குள்ள இருந்து வெளியில வரதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், என்னால வெளியிலேயே போக முடியல. கடைசியா எனக்கு இருக்கிற ஒரே சந்தேகம் என்னன்னா இந்த கோட்டைக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கல்லு இந்த கோட்டைக்குள்ள கிடக்குது, இது எப்படி இந்த கோட்டைக்குள்ள வந்து விழுந்திருக்கும், இந்த கல்லை நகர்த்தி பார்த்தோம்னா ஏதாவது ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருந்தேன். சோ இந்த டைம்ல தான் நீ உள்ள வந்திருக்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாருங்க. இப்போ இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா அந்த கல்லை நகர்த்துறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு வவ்வால் ஒன்று வருங்க. அந்த வவ்வால் திடீர்னு எரிஞ்ச நிலையில அந்த இடத்துல கீழே விழுகும். அதை பார்த்ததும் இவங்க 2 பேருமே அதிர்ந்து போயிருவாங்க. இங்க என்னவோ ஒன்று தப்பா நடக்க போது, அதற்கான அறிகுறி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலேயே நெருப்பு வடிவில் இருக்கக்கூடிய அந்த டீமன் அந்த இடத்துக்கு வருங்க. அந்த டீமன் இவங்க 2 பேர்த்தையும் கொல்றதுக்கு துரத்த ஆரம்பிக்குங்க. இவங்க அந்த இடத்துல
இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு முயற்சி செஞ்சு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுப்பாங்க. அது ஒரு குகை மாதிரியான அமைப்புங்க. அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வந்து இறந்து போனவங்களோட எலும்பு கூடலாம் இருக்கும். அப்போ அந்த செவுத்துல ஏதோ ஒன்று எழுதப்பட்ட நிலைமையில இருக்குங்க. அதை நம்ம ஹீரோ படிக்கிறதுக்கு முயற்சி செய்வாரு. அது அந்த காலத்து எழுத்துக்களா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு அதை படிக்கவும் ஆரம்பிப்பாருங்க. அது என்ன எழுதி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராட்சசனை வந்துட்டு நம்ம போரிட்டோ இல்ல சண்டை போட்டோ எல்லாம் ஜெயிக்க முடியாது. ஒவ்வொரு ராட்சசனுக்குமே ஒரு வீக்னஸ் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி இந்த கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய ராட்சசனுக்கு ஏதாவது வீக்னஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீக்னஸ் தான் பாத்தீங்கன்னா சூரியன் மறையிற டைம். சூரியன் மறையறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய 2 கத்திகளை வச்சு அந்த டீமனை குத்திட்டோம் அப்படின்னா அந்த டீமன் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆயிரும். இந்த டீமனை இந்த 2 கத்திகளை வச்சு குத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒரு ஆள் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அந்த டீமன் வந்து இந்த கோட்டையை விட்டு மனித ரூபத்துல வெளியில வந்துட்டு உள்ள போறதையெல்லாம் அரசபையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பார்த்திருக்கிறாரு. சோ இந்த கோட்டைக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. அந்த 2வது நுழைவாயிலுக்குள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ்ல அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாம் இருந்தது இல்லையா, அது எல்லாத்தையுமே பைபாஸ் பண்ணிட்டு இவங்க உள்ள போயிடலாம். இப்ப டைரக்டா போயிட்டு அந்த டீமனை அட்டாக் பண்றதன் மூலமா நம்ம ஊரை காப்பாத்திரலாம்னு முடிவெடுத்து இந்த அரசர் தன்னோட ட்ரூப்ஸோட உள்ள இறங்கி இருக்கிறாருங்க. அந்த டீமனை எதிர்த்து சண்டையும் போட்டு இருந்திருக்கிறாரு. சோ அவர்னால முடிஞ்சது ஒரு கத்தியை குத்திட்டாருங்க. பட் இன்னொரு கத்தியை குத்துறதுக்கு முன்னாடியே இந்த டீமன் அதிக பவரோட அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே தாக்கிருச்சு. இப்ப இந்த மகாராஜா மட்டும் உயிரோட இருந்திருக்கிறாரு. தனியாலா திரும்ப அந்த டீமனை எதிர்த்து இவரால போராட முடியாதுங்க. அதனால அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாம் எப்படி அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய சவுத்திலேயே எழுதி வச்சுட்டு இறந்து போயிருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த கோட்டையில இருந்து வெளியில போறதுக்கு அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த டோர் ஓபன் பண்றதுக்கு 2 பக்கம் கயிறு இருக்குமா. அந்த 2யுமே இழுத்தா மட்டும்தான் டோர் ஓபன் ஆகுமா. அந்த ராஜா பாத்தீங்கன்னா தனியால அங்க உயிரோட இருக்கிறதுனால அவரால் இதை எதையும் பண்ண முடியலங்க. அவருடைய கழுத்துல இருந்த அந்த லாக்கெட்ல பாத்தீங்கன்னா போறதுக்கான வழி எல்லாம் டீட்டெயிலா எழுதி வச்சிருக்கிறதா சொல்லி இருந்திருப்பாரு. எண்ட் ஆஃப் தி டே இந்த கோட்டையில இருந்து வெளியேறதுக்கு எந்த வழியுமே இல்லாத பட்சத்துல இந்த ராஜா எழுதி வச்சிருக்கிறது உண்மையா பொய்யான்னு தெரியலனா கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம சுப்புலட்சுமி இருக்காங்க இல்லையா, அவங்கள வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருப்பாங்க. எப்படியோ வீட்டுல இருந்து தப்பிச்சு நம்ம சுப்புலட்சுமி இந்த கோட்டை கிட்ட வந்துருவாங்க. சுப்புலட்சுமிக்கு உதவி செய்யறதுக்காக ஹீரோடைய ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வந்துருவாரு. சோ இவங்க 2 பேரும் சேர்ந்து உள்ள இருக்கக்கூடிய ஹீரோவை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் சோமுவும் பாத்தீங்கன்னா அந்த இடத்தை தேடி உள்ள அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு சுப்புலட்சுமி ஞாபகம் வருங்க. சுப்புலட்சுமின்ற ஒரு பொண்ணு நம்ம மேல காதல் வைப்பட்டிருந்தா அட்லீஸ்ட் அவகிட்டையாவது காதலை வெளிப்படுத்திட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருப்பாரு. திடீர்னு பார்த்தா அந்த கோட்டைக்குள்ள சுப்புலட்சுமி வந்திருப்பாங்க. சுப்புலட்சுமியை பார்த்ததும் ஹீரோ சந்தோஷப்படுவாருங்க. சுப்புலட்சுமி கிட்ட போயிட்டு நீ எப்படி உள்ள வந்த, எனக்காக தான் உள்ள வந்தையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு சந்தோஷப்படுவாருங்க. காதலை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம சோமு பயங்கரமா ஷாக் ஆவாரு. எதுக்குடா நீ ஷாக் ஆவற அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த கோட்டைக்குள்ள நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு சுப்புலட்சுமி இப்பதான் என்ட்ரியே ஆவாங்க. அப்ப அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா அது ஒரு அமானுஷமான உருவமா மாறுதுங்க. அதை பார்த்ததே இவங்க பயந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளவு நேரம் இவங்க நின்று பேசிட்டு இருந்தது உண்மையான சுப்புலட்சுமியே கிடையாது அப்படின்றது தெரிய வருது. இப்போ இவங்க 4 பேருமே பாத்தீங்கன்னா அந்த கோட்டைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சுப்புலட்சுமி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த டீமன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு. இந்த கோட்டைக்குள்ள 2 கத்தி இருக்கு அப்படிங்கும் போதே நம்ம சோமுவே எல்லா கதையும் சொல்லிடுறாரு. இது எங்களுக்கும் தெரியும் அப்படின்ட்டு. அதுல ஒரு கத்திய ராஜாவே குத்திட்டாரு. இன்னொரு கத்தி தான் எங்க இருக்குன்னு தெரியல அப்படிங்கும் போது அது இந்த சூரிய உதயம் டைம்ல தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ராஜா விட்டுட்டு போனா அந்த லாக்கெட்டுக்குள்ள ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அது கோடெல்லாம் போட்டு லாக் பண்ணப்பட்ட நிலைமையில இருக்குதுங்க. அதை ஓபன் பண்றதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது ஓபன் ஆயிருது. பார்த்தா அதுக்குள்ள ஒரு மேப் இருக்குதுங்க. சோ அந்த மேப் படி இவங்க எங்க இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா வெளியில போறதுக்கான அந்த வேலைகளை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னு அந்த கதவை ஓபன் பண்ணிட்டு இவங்க தப்பிச்சு வெளியில போகணும். அப்படி இல்லைன்னா அந்த டீமன் வரும்போது அந்த 2வது கத்தியை கண்டுபிடிச்சு அந்த கத்தியை வச்சு டீமனை அட்டாக் பண்ணி அந்த டீமனை டிஸ்ட்ராய் பண்ணணும். இது 2 தான் உங்களுக்கு வழியா இருக்குதுங்க. இவங்க வெளியில போறதுக்கான பாதையும் அதே சமயம் 2வது கத்தியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் 20 நிமிஷம் தான் கைஸ் இருக்குது சூரிய உதயத்துக்கு. அதுக்குள்ள இதை ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போது இவங்க கையில ஒரு கத்தி கிடைக்குதுங்க. ஆனா இந்த டீமன் ரொம்ப பவர்ஃபுல்லா வரும்போது இந்த கத்தியை வச்சு நம்ம எப்படி அட்டாக் பண்ண முடியும்னு யோசிக்கும் போது தான் இதுக்கு முன்னாடி வந்த ராஜா பாத்தீங்கன்னா அவருடைய அம்புகள்ல ஒரு மருந்து பயன்படுத்தி தான் அட்டாக் பண்ணி இருந்திருக்காரு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சுவர் எழுத்துக்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பவுடர் இன்னுமே பாத்தீங்கன்னா உள்ள இருக்குது. சோ அந்த பவுடர் வந்து ஒருத்தங்களோட உடம்புக்குள்ள போச்சுன்னா அவங்கள ஸ்லோவாக்கிருமா. அதை பயன்படுத்தி தான் அவர் இதுக்கு முன்னாடி கத்தியால குத்தி இருந்திருக்காருங்க. சோ அந்த பவுடரை நம்ம ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. ஆனாலும் இதை யாரு பண்றது அப்படின்றதுல இவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான பயம் இருந்துகிட்டு இருக்குது. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு இந்த டீமன் வந்துருது. இந்த டீமன் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்கள தாறுமாற அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. அவங்க அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு இரும்பு கம்பி ஹீரோனோட காலில் மாட்டிடுது. அப்போ ஹீரோனுடைய காலில் இருந்து கொலுசு சவுண்ட் வருங்க. அதை பார்த்து இந்த டீமன் டிஸ்டர்ப் ஆகுது. இந்த ஒரு சூழல்ல அங்க இருக்கக்கூடிய கத்தியை எடுத்துட்டு ஹீரோ குத்துறதுக்காக ஓடி வராருங்க. ஆனா பட்டுன்னு அவர் கையில இருந்த கத்தியை கீழே போட்டுட்டு ஆல்ரெடி டீமனோட முதுகுல ஒரு கத்தி இருந்தது இல்லையா, அந்த கத்தியை உருவிட்டு கீழே வந்து விழுகிறாரு. என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த டீமன் அட்டாக் பண்றதுக்காக வரும்போதே ஹீரோ தன்னோட பாக்கெட்ல இருந்து ஒரு கொலுசு மணி எடுத்து அந்த டீமன் கிட்ட காட்டுறாருங்க. அந்த டீமனும் அந்த கொலுசு மணியை வாங்குதே. அங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக் நம்ம கிட்ட காட்டுறாங்க. முன்னொரு காலத்துல மனிதர்கள் எல்லாம் பலி கொடுக்கறதுக்கு உள்ள வரமாட்டோம்னு பயந்துட்டு இருக்கும்போது ஒரு பச்சை குழந்தைய கொண்டாந்து உள்ள வச்சுட்டு போவாங்க இல்லையா, அந்த பச்சை குழந்தைய பலியா எடுத்துக்கலான்னு இந்த டீமன் வருங்க. ஆனா
பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட முகத்தை பார்த்ததும் இல்ல இதை பலியா எடுத்துக்க கூடாது அப்படின்ட்டு அந்த குழந்தைய வளர்க்கலான்னு முடிவெடுக்கும். இந்த கோட்டைக்குள்ளேயே மனித உருவமா மாறி அந்த குழந்தைய இந்த டீமன் வளர்க்க ஆரம்பிச்சிருந்திருக்குது. வெளியில போயிட்டு இந்த குழந்தைக்காக உணவுகளை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்குங்க. சோ இதற்காக தான் இந்த டீமன் அந்த கோட்டையை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருந்திருக்குது. இந்த குழந்தை மேல அதிக அளவு பாசத்தை வச்சு இந்த டீமன் வளர்க்க ஆரம்பிச்சிருந்திருக்குது. நாட்கள் நகர ஆரம்பிக்குதுங்க. இந்த குழந்தையும் ஒரு சிறுமியா வளர ஆரம்பிக்கிறா. அந்த டைம்ல தான் ராஜா பாத்தீங்கன்னா இந்த டீமனை அழிக்கிறதுக்காக உள்ள வந்திருப்பாருங்க. அப்போ இந்த டீமனை நோக்கி வில்ல எரியும் போது அதுல ஒரு வில் பாத்தீங்கன்னா அந்த குழந்தை மேல பட்டு அந்த குழந்தை இறந்து போகுது. சோ அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ராஜா ஒரு கத்தியால டீமனோட முதுகுல குத்தி இருந்திருப்பாருங்க. அதுக்கப்புறம் மத்த எல்லாருமே சாவடிச்சிருச்சு. அந்த ராஜாவும் கடைசியில வெளியில போறதுக்கு வழி இல்லாம இறந்து போயிட்டாருங்க. அந்த குழந்தையோட செயினை தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த டீமன் கிட்ட கொடுத்திருந்திருப்பாரு. அதை பார்த்ததும் மனமுருகி அந்த டீமன் மறைஞ்சு போயிருது. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஊர்க்காரங்க எல்லாருமே பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த டீமன் சாப்பிட்டுருச்சு கொன்றுச்சு அப்படின்ற மாதிரிலாம் வெளியில பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இவர் இந்த கோட்டைக்குள்ள வந்ததுல இருந்தே எல்லா விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணி இருந்திருப்பாரு. இங்க குழந்தை சம்பந்தப்பட்ட பொம்மைகள் விளையாட்டு பொருட்கள் இதெல்லாமே இருந்திருக்கும். அப்ப இந்த டீமன் அந்த குழந்தைய கொல்ல கிடையாது, இங்க வச்சு வளர்த்து இருந்திருக்குது. அந்த குழந்தைக்கு வேற என்னமோ தான் நடந்திருக்குது. இந்த டீமன் குழந்தைய கொல்ற அளவுக்கு மோசமானவன் கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாரு. அதே சமயம் அந்த டீமனுக்கு அந்த குழந்தை ஒரு வீக்னஸா இருக்கலாம், அந்த வீக்னஸை பயன்படுத்தியே இந்த டீமனை அழிக்கலாம் அப்படின்னு இவருடைய மைண்டுக்குள்ள பேக்கப் பிளான் ஒன்று இருந்திருக்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த டீமன் முதுகுல ஆல்ரெடி குத்தப்பட்ட கத்தியை எடுத்துட்டு அந்த குழந்தையோட ஞாபகத்தை இவர் ட்ரிகர் பண்ணியிருக்கிறாருங்க. அதுல மனமுருகி போன இந்த டீமன் பாத்தீங்கன்னா அங்கிருந்து காணாம போயிடுச்சு. இவங்களுடைய நுழைவாயிலும் ஓபன் ஆகுது. உள்ள போன இவங்க 4 பேருமே பாத்தீங்கன்னா அந்த கோட்டையை விட்டு வெளியில வராங்க. ஆக்சுவலா இது வரைக்கும் கோட்டைக்குள்ள போனவங்க யாருமே திரும்பி வந்ததில்ல. முதல் முறையா இவங்க தான் வெளியில வராங்க. வெளியில வந்து இந்த கிராம மக்கள் சும்மா விடுறாங்களா, மறுபடியும் பஞ்சாயத்து அது இதுன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க எல்லாம் டென்ஷன் ஆயிடுறாங்க. அதே சமயம் இந்த சோமுவோட பொண்டாட்டி வந்து உள்ள போனே தங்கம் வைரம் வைடூரியம் இதெல்லாம் எங்க போச்சு எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுவா அது வேற ஒரு இடத்துல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கேன், நீ போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பொண்டாட்டிய கோட்டைக்குள்ள அனுப்பிச்சு விட்டுட்டு இவர் ஃப்ரீடமா அந்த இடத்த விட்டு போயிடுறாருங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.